ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த கம்பெனிலே வந்து ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து எனக்கு முதல்ல சேர்றப்ப வந்து ஒரு வேலை கிடைக்காதனால அதில சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால சேர்ந்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு இங்க இருக்கிற விஷயங்களே தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க வந்து ஒரு 3 மாசத்துலயே ஒரு அக்கா வந்து கிட்டத்தட்ட 40,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்க வந்து எப்படா எனக்கு இது முடியும்? நான் வந்து இந்த கம்பெனிலேருந்து வெளியாக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உடனே கேட்டேன், "என்னக்கா அப்படி சொல்றீங்க? என்னாச்சுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்ல உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், "என்ன இப்படி சொல்றாங்க?" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சுச்சு ஒரு சில விஷயங்கள்லாம். என்ன அப்படின்னா, போக போக தான் எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒர்க் ஒரு மாரி அதிகமா குடுக்குறது, சில விஷயங்கள்ல வந்து நம்மள வந்து நம்ம சஜஷன் கேட்காமயே இது பண்றது, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அது போக போக தான் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. சரி இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ப இது பண்றது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. நான் அதனால என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துலயே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இது மாரி இதுக்கப்புறம் இந்த இது விஷயத்துல நம்ப வந்து ரொம்ப கஷ்டப்படணும் தான் போக. ஏன்னா அவங்க வந்து ஒரு 3 மாசம் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெய்னிங் பீரியட் மாரி இருக்கிறனால, ரொம்ப அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது பண்ணல. ஒரு ப்ரெஷரா வந்து ஃபர்ஸ்ட்டுலாம் இது பண்ணல. போக போக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. என்ன அப்படிங்கிறதே எனக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கான காரணமே அதுதான்னு சொல்லலாம். அதனால நான் வந்து 1 வருஷத்துலயே வந்து கம்பெனிய விட்டு போகலான்னா, ஏன்னா அக்ரீமெண்ட் போட்டிருக்கோம். நம்ம சர்டிஃபிகேட்லாம் இருக்கிறதுனால, நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஏதாச்சும் அவங்க கேட்குற அமௌண்ட்ட நம்ம குடுத்துட்டோம்ங்கிற மாரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. அதனாலயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு சரியா வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து இனிமே வந்து இங்க ஒர்க் பண்ண முடியாது போல இருக்கு. அப்படிங்கிற மாரி நானாவே முடிவு பண்ணிட்டு, சரி ஓரளவுக்கு இது பண்ணோம். அம்மா சொன்னாங்க, "நம்பட்ட அவ்வளோ பணம் குடுக்குறதுக்குலாம் இல்லம்மா. நீ இருந்தாலும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போம்மா" அப்படிங்கிற மாதிரி அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு இஷ்டமே கிடையாம தான் நான் போயிட்டுருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அ இஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத காட்டியும் வந்து நம்ம ஃபேமிலிக்காக ஒரு சில விஷயங்கள பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதனால நான் வந்து எங்க அம்மாகிட்ட வந்து எவ்வளோ பேசி பார்த்தேன். ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, "இது மாரி வந்து நீ வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கம்மா. நம்பளால வந்து எந்த ஒரு விஷயத்துலயும் இனிமே வந்து இது பண்ண முடியாது, செய்ய முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது விஷயத்த நீ கேட்டு பண்ணு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கப்புறம் தான் வந்து எங்க அம்மா வந்து கொஞ்சம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம பொண்ணுக்கு வந்து முடியல தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், ஏன்னா அவ இடத்த வித்துட்டு கூட நம்ம வந்து பணத்த குடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஒரு சில நேரத்துலலாம் ரொம்ப ஒர்க் இருக்கிற நேரத்துலலாம் அப்படிதான் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் என் கூட வேலை பார்த்த ஒரு அண்ணா தான் அட்வைஸ் பண்ணாங்க. இது மாரி இன்னும் ஒரு 1 1/2 வருஷம் தாம்மா இருக்கு. இதுக்காக நீங்க இப்ப இந்த இடத்த வித்தீங்கன்னா, இதெல்லாம் வாங்க முடியுமா சொல்லுங்க? இப்போதைக்கு அவசரப்பட்டுட்டு நீ விக்கிற பண்றன்னா, நாளைக்கு வாங்க முடிய அளவுக்கு வந்து உங்கள்ட்ட சோர்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த இடம் கிடைக்குமா? அதுவும் உங்களோட பூர்வீக இடங்கிறப்போ, நீங்க அதெல்லாம் வந்து நான் சொல்றத கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் உன்னால இது பண்ணி கஷ்டப்பட்டு ஓட்டி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஒர்க் ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும். இங்க அதனால ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீ விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கணும். நான்லாம் இப்ப இதுல 7 வருஷம் ஒர்க் பண்றேன். எப்படி இப்ப சம்பளம் அதிகமா கிடைக்குது. நம்ம குடும்பத்துக்கு இதே வேற இடத்துக்கு போனா இந்த சம்பளம் கிடைக்காது. நம்ம ஃபேமிலி ஹேப்பியா இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு ரீசன பார்த்துட்டு தான் வந்து நான்லாம் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கேன்ம்மா அப்படின்னோனே, அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு நம்ப சொல்றோம், பண்றோம். இருந்தாலும் நமக்கு ஒரு சில நேரங்கள்ல வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லல்ல அப்படின்னோனே, சரி விடு விடு என்ன பண்றது? நமக்குள்ள கஷ்டத்துக்கு நம்ம இது பண்ணி தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே! நீ அதனால எதுவும் இது பண்ண வேண்டியதில்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதனாலயே நான் அந்த அண்ணன் சொன்னதுனாலயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நானும் போனேன். ஏன்னா நம்ம அம்மா வந்து இடத்த விக்கிற அளவுக்கு பேசுறாங்கன்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கான விஷயங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி நான் முடிவு பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். சரி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு போக போக தான் இனிமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நானாவே வந்து முடிவு பண்ணிக்கிட்டு சரின்ட்டு அப்படி இருந்தேன். அடுத்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு சில நேரங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம வந்து அந்த நேரத்த வந்து நம்ம வந்து சரியான நேரத்தில பயன்படுத்திக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான்
என்னோட ஒரு விஷயமா கடமையாக இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நகர்வை நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன்.